ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆமா பேக் பிரேக்ஃபாஸ்ட் என்னையே ஊத்துதா நெய் ரொம்ப ஆமா ஷார்ட்டேஜ். இது என்னன்னா நேத்துக்குள்ள பேன் கேக்லாம் கிடையாது. மாவு முடிஞ்சிட்டுன்னு இந்த மாவு வச்சு தோசை. இப்போ கொஞ்ச நேரத்துல முட்டை குழம்பு பண்ண போறாங்க மேடம். இப்போ நெய்யை ஊத்திட்டாங்க. இப்போ உப்புமா பண்ணலாம். ரவை இது நேத்துக்குள்ள பேன் கேக். ரவாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுல நெய் ஊத்துறோம். உப்புமா பண்ணதுக்கு. உப்புமா அதான் சொல்றேன். அதுல கொஞ்சம் ஊர்ல எல்லாம் கேரட் பீன்ஸ் கேரட் வர பட்டாணி அதெல்லாம் போட்டு உப்புமா பண்ணுவாங்க. நானும் அந்த இலவை தான் சொல்றேன் ஒன்றையும். அந்த காஜு பதாம் அதெல்லாம் போடு கொஞ்சம். அதுல நெய்யில வதக்குனா கொஞ்சம் நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். பைத்தியம் மூடு போடுன்னு சொல்றேன். போடக்கூடாது. ஏன் உப்புமாக்கு எந்த ஊர்லயாவது காஜு பதாம் போடுவாங்க. போட்டா செத்துருவாங்களோ? என்ன இலவு இருந்தாலும் பரவாயில்ல. அது இனிப்பு பண்ணணும். அது போட்டு சாப்பிட்டா செத்துருவாங்களே யாரும். நேரம் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிருக்கும். போட்டு சாப்பிட்டா ஏதாவது செத்துருவாங்களோ என்கிட்ட சொல்ல. ஆமா பைத்தியம். தோசைக்குள்ள வேலை முடிஞ்சிட்டு இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் இது மேல வச்சு இந்த தோசாவை சாப்பிடுவேன். இந்த உப்புமாவை நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு வேற என்ன. இல்ல வெங்காய தக்காளி பழம் எல்லாம் நான் தான் வெட்டி கொடுத்தேன். இல்ல கிரெடிட் அவ எடுத்துருவா. காலையில லேட்டா எழுந்திக்கிறது, அதுக்கப்புறம் ஃபட்டாஃபட் பண்ணுன்னு அவசரப்படுது. மணி 11 மணி ஆக போது. இப்பதான் பிரேக்ஃபாஸ்டே ரெடி பண்ணுதாங்க மேடம். இது வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒன்னா போடு. தெரியும்னா போடு. வெங்காயம் வர பச்சை மிளகாய் இந்த குழம்பு வெட்டி கொடுத்துச்சு. அதை இப்போ வதக்கணும். ஆமா இந்த குரங்கு கிண்டிட்டு இருக்கு. இந்த குரங்கு அப்பப்போ வாய வச்சு பேசாது, மூக்கு வச்சுதான் பேசும். ஆமா மூக்கு வச்சு உங்க தாத்தா முடப்பாயிரும். மூக்கு வச்சு பேசுது. அப்படி பேசுவா குரங்கு மாதிரி. குரங்கு மாதிரி. இந்த பழைய தோசை எல்லாம் அவ சாப்பிட்டுருவா. உப்புமா மட்டும் நம்ம சாப்பிட போவோம். உப்புமா பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. கரெக்ட் தானே? வழக்கம் போல கேவலமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆமா ஏதோ எனக்கு திங்க கிடைக்குன்னு நினைச்சு நான் தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களால சாப்பிடவே முடியாது. என்ன மேடம் நல்லா கிண்டு நல்லா கிண்டுடி. ரொம்ப பேசினா சுட மூஞ்சில வச்சு விட்டுருவேன். நல்ல கிண்ட சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாயின்னு நினைச்சு இதை பாத்துக்கோ பாரு. அவ்வளவுதான். ஆமா உங்க வீட்டுல சொன்னாலும் ஒன்னும் புடுங்க மாட்டாங்க. சொல்லுவாங்க இனிமேல் எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன தானே? சரி வீட்டுல மட்டும் எல்லாரும் வந்துருவாங்களோ ஓடி ஓடி. அம்மா நீ பண்ற கொடுமைக்கு எப்பவுமே உன்னைய டிவோர்ஸ் பண்ண வேண்டியது. பண்ணி தொலைங்க. நிம்மதியாவது இருப்பேன். போ. சரி விடு. வீடியோ முடிச்சிருவோமா? நீ கிண்டி ஒன்றும் கிளியரிக்க போறது கிடையாது. எப்படியும் அதில் தண்ணியை ஊற்றி அதை இது பண்ணுவேன். அது வரைக்கும் வீடியோ லென்த்தாக போகும். மக்கள் பார்க்க மாட்டாங்க, திரும்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா உங்களுக்கு வேலை மயிறு கிடையாது. இதே மயத்தை தான் நீங்க டெய்லி காமிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லு பாய் காய்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க, வெறும் பார்த்துட்டு வேணா விடுவாங்க. லைக்கே உள்ள மாட்டுக்கு 500 பேர் பார்த்து. தேங்க்யூ. பாய்.